மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். பிரம்ம முகூர்த்த பூஜை வெற்றிகரமாக இன்றைக்கி நான் அதை பண்ணிட்டேங்க. எனக்கு அதுவே பயங்கர ஹாப்பி. ஏன்னா இதை நான் எவ்வளோ நாளாக ஆசைப்பட்டேன்னு எனக்கே தெரியல. போன வருஷம் மார்கழி ஃபுல்லாக நான் பண்ணணுன்ட்டு நான் அவ்வளோ ட்ரை பண்ணேன். அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சேன். ஆனால் போன வருஷம் என்னால் ஒரு நாள் கூட பண்ணவே முடியல. வெற்றிகரமாக இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போன டியூஸ்டே ஆரம்பிச்சது மார்கழி. நான் வந்து இன்னைக்கு மண்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக விளக்கு வந்து ஏற்றிட்டு தான் இருக்கேன் நான். ஆனால் இந்த 5 விளக்கு ஏற்றி காலையில் கம்ப்ளீட்டாக பண்ணுறது வந்து இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சிம்பிளாக இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து வழக்கம் போல் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும் எல்லார மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் 4:45 தான் எழுந்தேன். எழுந்தவொடனே வந்து பச்சை தண்ணியில் குளிக்கிற அளவு எனக்கு தைரியமே இல்லை. அதனால் சுடு தண்ணி காய வச்சு அதை காயறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே க்ளீன் பண்ண போயிட்டேன். அது அவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மாலாம் வந்து காலையில் எழுந்துக்கிற பழக்கம். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் காலையில் எழுந்து அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, மார்கழியாக இருக்கட்டும், கார்த்திகையாக இருக்கட்டும், எந்த மாதமாக இருந்தாலும் காலையில் வந்து விளக்கேற்றுற பழக்கம் அவங்களுக்கு. நான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். எனக்கு வந்து காலையில் எழுந்து கதவு ஓப்பன் பண்ண உடனே ரொம்ப சில்லுன்னு இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் அந்த கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு. எப்படி சொல்கிறது தெரியல. எனக்கு குளிரவே இல்லை. நிறைய பேர் ஷொட்டர்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னமோ குளிரவே இல்லை. அது அப்படியே கம்ஃபர்டபுளாக ஆன மாதிரி இருந்தது. நான் குளிச்சுட்டு வரும்போது 5:15 ஆயிடுச்சு டைமு. அச்சோ 5:30க்குள்ளே ஏற்றிடணுமேன்னு சொல்லிட்டு கடகடன்னு கோலம் போட்டு நான் நிறைய வீடியோ எடுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறத விட அந்த டைமுக்கு விளக்கு ஏற்றிடலாம், ஃபர்ஸ்ட் நாள் வேறு, ஸோ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றிட்டேன். அதனால விளக்கேற்றுற கிளிப்பிங்ஸ்லாம் இதில் இருக்காது. நான் நாளைக்கு வந்து கம்ப்ளீட்டாக சூப்பராக நான் உங்களுக்கு எடுத்த அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா சீக்கிரமாக நான் ஏஞ்சிக்கிட்டேன்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு சுடு தண்ணி தான் வேணும். அதனால் அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நான் ஒதுக்கணும், வெளியே க்ளீன் பண்ணணும். ஸோ ஓரளவு வந்து எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேனால நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து சாமி கும்பிட்டு முடிக்கும்போது கரெக்டாக வந்து 5:30க்கு வந்து வெளியே விளக்கேற்றியாச்சு. உள்ளேயும் விளக்கேற்றி 5 விளக்கெல்லாம் ஏற்றி சாமியை நான் கும்பிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் உருளியே நான் அங்கே வைக்க மறந்துட்டேன்றது ஞாபகம். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை போய் பிரித்து புத்தகம் படிப்பே, புல்வெளி கண்டால் முயல் போல் குதிப்பேன், வாழ்க்கையின் ஒரு பாதி நான் என்று வசிப்பேன், வாழ்க்கையின் மறுபாதி நான் என்று ரசிப்பேன், காற்றில் வரும் மேகம் போல நான் என்று. டைம் வந்து 5:50 6 கிட்ட ஆக போகுது. சன் வந்து அப்போதான் லைட்டாக வர ஆரம்பிக்கிறாரு. சரி நம்ம காஃபி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக காஃபி குடிச்சாச்சு. ஏன்னா எழுந்தவொன்னே காஃபி குடிக்கிற ஆள் நான். ஆனால் இன்றைக்கி டைம் வந்து கடகடன்னு பண்ணுறதுனால காஃபியே நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போட்டு குடிச்சினேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி என்கிட்ட நிறைய டைம் இருக்குது. எப்போவுமே ஒரு மாதிரி ஹரிபரியாக இருக்கும். இன்றைக்கி வந்து அதுக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கு நிறைய டைம் இருக்குது. சாமி கும்பிட்டு தான் கொஞ்சம் ஹரிபரியாக இருந்தது. ஸோ எவ்வளோ பொறுமையாக அந்த காஃபியை குடிக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக காஃபி குடித்தேன். இதுக்காகவே காலையில் சீக்கிரமாக எழுந்திக்கலாம் போல இருக்குது. ஏன்னா இப்போ நான் லேட்டாக எழுந்தேன்னா என் ஹஸ்பண்ட் பாப்பா சொல்லிட்டு அவங்களுக்கு தனித்தனியாக அவங்க வேலை அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு அந்த மீ டைம் சொல்லுவாங்க பாருங்க, அது எனக்கு சுத்தமாக இருக்காது காலையில். ஸோ இப்போ வந்து எனக்கு 1 hour கிட்ட ஃப்ரீயாக இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் இருந்தது. ஸோ கேரட், பீன்ஸ், பன்னீரெல்லாம் போட்டு ஒரு சின்னதாக பிரியாணி மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்ப ஸ்பைசஸ் மசாலாலாம் போட மாட்டேன். ஸோ அவனுக்கு டிஃபன் பாக்ஸில் கட்டுறதுனால எந்த காலையும் எதுவுமே இருக்காது. சிம்பிளாக அவனுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான் இன்னைக்கு. வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து இந்த மாதிரி பூஜை ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை காலையில் எழுந்துக்க முடியுமா அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆசை நீங்கள் பட்டுட்டிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களாலே எழுந்துக்க முடியும். நானும் வந்து 4 மணிக்கு எழுந்திக்கிற ஆளே இல்லை. நானே ரொம்ப லேட்டாக எழுந்திக்கிற ஆள் தான். எனக்கு என்னமோ இந்த 3-4 டேஸாக ஆட்டோமேட்டிக்காக அந்த 3:30 மணி 4 மணிக்கு வந்து தூக்கம் கலைஞ்சிட்டே இருந்தது. நான் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு திருப்பி வந்து படுத்துட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 5:30 மணி 6 மணிக்கு போய் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு இருந்தேன். ஆனால் வெளியே மட்டும் ஏற்றுவேன், வெளியும் உள்ளேயும் ஒரு விளக்கு. ஆனால் அந்த பூஜை பண்ணுற அளவு நான் அப்போ மைண்ட் செட்டில், ஏன்னா எனக்கு மண்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்றைக்குமே நான் அலாரம் வைக்கவே இல்லைங்க. நான் ஆட்டோமேட்டிக்காக தான் 4:45 எழுந்தேன். அலாரம் வச்சுருந்தேன்னா நான் இன்னுமே சீக்கிரமாக எழுந்திச்சிட்டு இருப்பேன். லஞ்ச் பாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நம்ம செஞ்ச அந்த பன்னீர் பிரியாணி, தயிர் பச்சடி, அவனுக்கு வந்து அங்கே வந்து பாதாமும் ஒரு பிளாக் டேட்ஸும்.
கரெக்ட் டைமுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவனையும் ஸ்கூலில் விடுறதுக்காக கிளம்பிட்டேன். ஸோ ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது, அங்கே போகலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் தான். திடீர்னு பிளான் தான் இந்த கோயிலுக்கு போகிறது. சரி பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி இருப்பாங்க, ஒரு தைரியம். ஒரு 9:30 மணிக்கெலாம் யாரும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். சூப்பராக சாமி பார்த்தாச்சு. நான் போகும்போது அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க நவகிரகத்துக்கு. அந்த பால்லாம் வேறு கொடுத்தாங்க. செம்ம ஹாப்பி. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 10 மணிக்கெலாம் வந்து என் வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. அங்கே வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க, லெமன் ரைஸும் பொங்கலும் செம்ம சூடாக. சரி அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் தானே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கொண்டு வந்து அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கும் வந்து ஒரு குஷியாக இருக்கும். சரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், பாய். அதே மாதிரி நாளைக்கு நான் திருப்பியும் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக சூப்பராக எடுத்து அனுப்புகிறேன். என்னோட டே வந்து சூப்பர் பாசிட்டிவாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.